अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशलमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்திம தசை உபதேசத்தில் 5 வாக்கியத்தில் 3வது வாக்கியம் அதில் 5 கைங்கரியங்களை சாதித்தார். அந்த 5 கைங்கரியங்களில் 4 கைங்கரியம் சாதிச்சுட்டு அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம் அப்படின்னு சாய்ச்சார். இதுதான் கடைசி. ஒவ்வொன்றுத்துக்கும் பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், தானுகந்த திவ்ய தேசங்களை அமுதுவடி திருமாலை திருவிளக்கு உண்டாக்குதல், துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுதல்னு ஒவ்வொன்றுத்துக்கும் யோகியத்தை இல்லையாகில் அடுத்தடுத்த கைங்கரியத்தை நியமித்தார். இப்போ அதுக்கும் யோக்கியத்தை இல்லைன்னா இது அப்படின்னு சொன்னார். அதனால் யோக்கியத்தை இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூர்வத்தில் முன்னமே சொன்னது தான், அவள் உத்தரத்தில் இருக்கிற கைங்கரியத்தையும் நிச்சயமாக பண்ணணுமே தவிர முதல் கைங்கரியத்துக்கு யோக்கியத்தையாக இருக்கக்கூடிய அதிகாரி 2வது கைங்கரியங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை, எதனா ஒன்று பண்ணால் போரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. முதல் கைங்கரியத்துக்கு உண்டான அதிகாரியாக இருந்தால் அவள் கட்டாயம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் ஒரு கால் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பதில் ஸ்ரீபாஷ்யாதிகளை காலக்ஷேபம் சொல்ல முடியாத அதிகாரிகளாக இருந்தால் கூட அருளி செயலை பிரவர்த்திச்சால்னா அது மேலே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணி அதை காலக்ஷேபம் தானும் பண்ணி மற்றவாளுக்கும் சொல்லக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் கட்டாயம் அருளி செயலையும் அவள் காலக்ஷேபம் சொல்லுவாள். அவள் அருளி செயலையும் கேட்டிருப்பாள். கேட்டு தாங்களும் காலக்ஷேபம் பண்ணி ஆச்சாரிய சகாசத்தில் பின்ன ஸ்ரீபாஷ்யத்தை போல் அவள் அருளி செயலையும் பிரவர்த்திப்பாள் கட்டாயம் மாதிரி. அதுபோல் இந்த அபிமானமானது என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டும் தான் அர்த்தமே தவிர அதை கட்டளையாக நியமிக்காத செய்யலாம்னு சொல்லிருக்காரே அப்படின்னு இந்த மாதிரி இடத்துலாம் சாஸ்திரம் சொல்ல தேவையெல்லாம் அது கட்டளையாக தான் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா சாஸ்திரம் எப்பவும் இன்ன பலன் வேணும்னா இதை பண்ணு அப்படின்னு தான் சொல்லும். உனக்கு சொர்க்கத்தில் விருப்பம் இருந்தால் ஜோதிஷ்டோமயாகம் பண்ணு அப்படின்னு சொல்லும். இது விருப்பம் இருந்தால் பண்ணு, விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம்னு அர்த்தம். பண்ணுன்னு எதையும் ஆக்ஞா கைங்கரியத்தை தான் பண்ணுன்னு சொல்லுமே தவிர அனுக்ஞா கைங்கரியத்தை பண்ணுன்னு விதிச்சா அது அனுக்ஞா கைங்கரியம் ஆகாது. எது அனுக்ஞா கைங்கரியமாகும்? முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அனுக்ஞா கைங்கரியமாகும். அதே போல் காமிய கர்மா பரமகாந்திகளாக இருக்கவா காமிய கர்மாவை பண்ண போகிறதில்லை, எம்பெருமான் கொடுக்குற பலன் போரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களாக இந்த ஐகிக பலன்கள்லாம் விரும்ப போகிறதில்லை. அதனால் காமிய பலன்களையும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, உனக்கு இந்த பலன் வேணும்னா இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஆக்ஞா கைங்கரியம் ஒன்று தான். எந்த கைங்கரியம் செய்யாவிட்டால் தோஷம் வருமோ அந்த கைங்கரியத்தை மாத்திரம்தான் சாஸ்திரம் விதிக்கும். அஹரஹ சந்தியாம் உபாசிதா, நாள்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு. ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா இவனுக்கு பிராமணத்துவம்லாம் போடும், அவன் பிரம்மண்யங்கள்லாம் இருக்காதே, அவனுக்கு பிராமணத்தன்மையெல்லாம் போயிடும். அந்த மாதிரி அனர்த்தாவகமாக இருக்கக்கூடியது விட்டால் எது தோஷம் வருமோ அதுதான் ஆக்ஞா கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை தான் சாஸ்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லும்.
மீதி எல்லா கைங்கரியத்தையும் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லும். காமிய கர்மாவும் உனக்கு இந்த பலன் விருப்பம் இருந்தால் இதை பண்ணுன்னு சொல்லும். இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை சொல்கிறார். இதை சொல்லச்சே இது அனுக்கியா கைங்கர் தான், இங்குள் தான். அதனால தான் ஆரம்பத்திலே அதில் இவனுக்கு இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் அஞ்சுண்டு அப்படின்னு சொன்னார். இங்கிருந்த நாளில் பண்ணக்கூடிய கைங்கரியம் 5 உண்டு. கண்டபடி தெரியக்கூடாது, சாஸ்திரவசியம் நடக்கணும். சாஸ்திரவசியம் நடக்கணும்னுச்சே வர்ணாசிரம தர்மத்தில் மீறக்கூடாத தர்மங்கள் இருக்க ஆக்ஞா கைங்கரியம் அதெல்லாம் அந்தர்கதமாயிடுச்சு. அதுக்கு மேலே பண்ணலாம் கைங்கரியம்னா என்ன, சக்தி இருந்தால் பண்ணலாம், சக்தி இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வைஷ்ணவனாக இருக்கவனுக்கு தானே இந்த கைங்கரியம் 5 கைங்கரியம் சொன்னார். இந்த 5வது கைங்கரியம் எதுக்காக வைஷ்ணவனுடைய அபிமானத்தில் வர்த்திக்கணும் அப்படின்னா, பசுர் மனுஷ்ய பக்ஷி வாயேச்ச வைஷ்ணவ சம்சயா தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். ஆழ்வாரும் வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்களிது அப்படின்னு சொன்னார். உள்நாடு உங்களுக்கு ரொம்ப எளிது, நீங்கள் உள்நாட்டுக்கு போகக்கூடியவா. அதனால் உங்களுக்கு ஞான அனுஷ்டான வைராக்கியம், அனுஷ்டானம்ன்றது சரீரம், ஞானம் வைராக்கியம், வைராக்கியன்றது தான் பக்தி, பக்தியினுடைய முதிர்ந்த தன்மை தான் வைராக்கியம். அதனால் ஞான பக்தி ரெண்டும் உங்களுக்கு, அனுஷ்டானம்ன்றது சரீரம், அதுக்கு 2 பக்கமும் சிறகாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு ஞானமும் பக்தியும், அதாவது உயர்ந்த ஞானம் இருக்குது, பக்தி உயர்ந்த பக்தி வைராக்கியம் இருக்குது. அதனால் அந்த சிறகுனால் நீங்கள் பறக்கக்கூடியவா. வீசும் சிறகால் பரத்தீர் உன்னாடு நுங்கட்களிது. அதனால் ஞானமும் வைராக்கியமும் அதிகமாக ஆக அனுஷ்டானத்தினுடைய சீர்மை வரும். முதல்ல ஞானமும் வைராக்கியமும் இல்லைன்னா, முதல்ல ஞானம் இல்லைன்னா திட்டமான, இப்போது ஞானம் இருந்ததுன்னா குளிச்சுட்டு சாப்பிட்றது அது இது பண்ணுவான். ஞானம் இல்லாத என்ன பண்ணுவான், வெறும் ஏதோ கண்டதை கண்ட போது சாப்பிடுவான். ஞானம் இருக்கவன் இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, நகலஞ்சயம் பக்ஷயத்துன்னு சொல்லியிருக்குது, அதனால் சத்வாகாரத்தை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிருக்கு அப்படின்னு விட வேண்டியதை விட்டு எடுத்துக்க வேண்டியதை எடுத்து தியாஜ்யோபோதயமெல்லாம் பண்ணி அது அப்புறம் எந்த வேலையில் சாப்பிடணும் அப்படின்லாம் தெரிஞ்சுன்னு சாப்பிடுவான். அதனால் ஞானத்தினுடைய சீர்மை ஏற ஏற அனுஷ்டானத்தினுடைய சீர்மை தானாக வரும். அதனால் இந்த ஞானமும் பக்தியும் இருக்கிறதுனால இவா என்ன பண்ணுவா, உயர்ந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடியவா. யார், ஆச்சாரியா. எப்படி உயர்ந்த அனுஷ்டானம், உயர்ந்த அனுஷ்டானன்றது இந்த கர்மகிருத்தமான சரீரத்துக்கு பண்ணக்கூடிய அனுஷ்டானம்னா காரியங்கள்லாம் அதெல்லாம் தாழ்ந்தது. ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக பண்ணக்கூடிய அனுஷ்டானம் இருக்குதே அது உயர்ந்தது. அதனால் ஞானமும் பக்தியும் ஏற 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 ஆத்மோஜீவனத்துக்கு உண்டான விஷயத்தை, என்ன ஞானமும் ஞானம் ஏற ஏற தான் ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்னு தெரியும். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சேஷோகி பரமாத்மனஹா அப்படின்ற அர்த்தம் தெரியும். அதை அடையிறதுக்கு இந்த கர்மகிருத்தமான சரீரத்தில் இருந்தால், இந்த புண்ணிய பாபகிருத்தமான சரீரம்தான் அதை இந்த சம்சாரத்தில் அழுத்தும். அதனால் இந்த சம்சாரத்தில் அழுத்தக்கூடிய சரீரத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிக்கணும். அதுலேயும் உயர்ந்ததான அனுஷ்டானம் ஞாச வித்யன்னு இதுவே தைத்திரியமே ஓதி இருக்குது. அப்படியான ஞாச வித்தியை நாம் அனுஷ்டிக்கணும். அதனால் நம்முடைய சேஷத்துவம், சேஷோகி பரமாத்மனகான்னு சொல்லியிருக்கிற நம்முடைய உண்மையான தன்மையை நாம் அடைய முடியும். அதனால் நிரதிசயமான கைங்கரியத்தை பெற முடியும். அப்படின்ற அது பெறறதுக்கு என்ன பண்ணணும், வைராக்கியம் வேணும். இந்த பக்தி நிறைய இருந்தால் தான் அது வரும். இல்லைன்னா நாளைக்கே கிடைக்கிறது இருக்கட்டும், இந்த சரீரம் நன்னா இருக்குதா பார்ப்போம், இப்போ நாம் நன்னா சுகமாக இருக்குமா, பஞ்சு மத்தியில் படுத்துட்டு இருக்குமா அப்படின்றது தோணும். அதனால் அந்த வைராக்கியம்
அந்த பக்தி முத்தணும். அதனால் ஞானமும் வைராக்கியமும் உங்களுக்கு வந்து ஞானம் வைராக்கியம்ன்றது அந்த பக்தியினுடைய முதிர்ந்த நிலைமை உங்களுக்கு ரெண்டு பட்சமாக இருக்கிறதுனால சிறகாக இருக்கிறதுனால வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கெளிது. அதனால் அப்படி உயர்ந்த ஞானத்தை கொண்டவாளாக இருக்குங்க. அதனால் அந்த ஞானத்தினுடைய பரிபாகம் வித்யா வினய சம்பன்னம் வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சாதாரண வினயம் மாத்திரம் இல்லை, எம்பெருமானோட கூட அவன் தொம்மே நீ எனக்கு அப்படின்னு சொன்னால் அகம்மே நான் எனக்கே அப்படின்னு எதிரம்பு கோக்காது இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த வினயம் வரையில் வரணும், அந்த வினயம் வரையில் வரணும். அப்படிப்பட்ட ஞானம், அந்த ஞானம் அப்படிப்பட்ட வினயத்தை கொடுக்கும். அதுதான் மற்ற பொருள்களில் பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு பரமாத்மாவண்டத்தில் யார் வந்து ஆசை உடையவனாக இருக்கானோ அவன் மற்ற பொருள்கள்லாம் விரக்தா அபரமாத்மனி உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர மற்ற பொருள்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் விரக்தி வரும். அதான் வைராக்கியம் வீத்தராகனா இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கபடிக்கு அவனுக்கு அந்த வினயம் வரும். அதனால் வீசும் சிறகால் பரத்தி உங்களுக்கு இப்படி ஞானம் பக்தி அப்படின்றது வைராக்கியம்ன்றது ரெண்டும் பட்சமாக இருக்கிறதுனால விண்ணாடு நுங்கட்கெளிது உங்களுக்கு விண்ணாடு ரொம்ப எளிது. அந்த பட்சத்தை கொண்டு பறக்கிற சமயத்தில் விண்ணாடு ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு. அதான் அது எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா அதான் அவளுக்கு அது இருக்கிறதுனால அவளை சார்ந்தவர்களையும் அவர்கள் அழிச்சுன்னு போவார்கள். பசுர் மனுஷ்ய பக்ஷி வாயேச்ச வைஷ்ணவ சம்சயா தேனைவதே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். அந்த அப்படிப்பட்ட வைஷ்ணவனை பசு பக்ஷி சாதாரண மனுஷன் யார் ஆசிரியிச்சிருந்தாலும் அதனாலேயே அந்த வைஷ்ணவனை ஆசிரியித்த ஒரு காரணத்தினாலேயே அவன் என்ன பண்ணுவான், தேனைவதே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம், அந்த விஷ்ணுவனுடைய பரமபதத்தை அவன் அடையிறான் அப்படின்னு. அதுதான் ஆழ்வார் என்ன பண்ணு, பேசும்படி அன்ன பேசியும் போவது நீ தொட உண்டேசும்படி அன்ன செய்யும் இம்மீசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. நான் ஆச்சாரியால் ஷட்பதமாக வர்ணித்தேன், அதான் வீசும் சிறகால் பரத்தின்னு சொன்னேன். அதனால் வண்டை போல் இருக்கக்கூடிய ஆச்சாரியால் ஏன் வண்டா வர்ணிச்சா அப்படின்னு சொன்னால் வண்டு தான் ஒவ்வொரு புஷ்பங்கள்லேயும் இருக்கக்கூடிய நறுமணமாக இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் தேனை மாத்திரம்தான் உறிஞ்சி எடுத்துன்னு வரும். மற்ற இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. என்ன அது இலையை சாப்பிடும், புஷ்பத்தினுடைய இதழையே சாப்பிடும், எதை வேணால் பண்ணும், எல்லாத்துக்கும் ஹானி வரும். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியால் வந்து எந்த விதமான எப்படி வண்டாகப்பட்டது தேனை பருகினா கூட அந்த புஷ்பத்துக்கு எந்த விதமான வாட்டமும் அந்த சாஸ்திரத்துலேருந்து சாஸ்திரேபியோ மதிமான்னரகா அப்படின்னு சொல்லிருக்கபடிக்கு சாஸ்திரத்துலேருந்து அந்த சாரமான விஷயத்தை அனாயாசன எடுக்கக்கூடியவா இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாள் ஆச்சாரியாள் தான். அதனால் பேசும்படி அன்ன அதனால் என்ன அப்படி சாரக்கிராகிகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாள் புஷ்பத்துக்கும் வாட்டம் வராமல் தனக்கும் உயர்ந்த மது, அதாவது மதுன்னு இந்த இடத்துல ஏன் அது வண்டுன்னு சொன்னது என்னென்னா தேனை கிரகிக்கக்கூடியது. பெருமாளே எம்பெருமானே மதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில், தேவ மது அப்படின்னு எம்பெருமானை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த மதுவை அப்படி எதனால் தெரிஞ்சுக்க முடியும் பெருமாளை, சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சாஸ்திரத்தை தவிர சாஸ்திரமாகிற வேதத்தை தவிர மற்றத்தினால எம்பெருமானு தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. சாஸ்திரைக்க வேத்தியன் எம்பெருமான். அதனால் அந்த சாஸ்திரத்திலேருந்து மதுவாகிற எம்பெருமானை அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு வாட்டமும் வராமல், அதே மற்றவாள்லாம் என்ன பண்ணுறா சாஸ்திரார்த்த கிரகணம் பண்ணிச்சே அதான் அந்த செடியினுடைய இலையை சில இது சாப்பிடும், சில புழு பூச்சிலாம் புஷ்பத்தினுடைய இலைகள்லாம் சாப்பிட்டு புஷ்பத்துக்கு ஆணி வைக்கும்,
செடியினுடைய இலையெல்லாம் சாப்பிட்டுதுன்னா செடியே போயிடும், இலையெல்லாம் இல்லைன்னா. இந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு சாஸ்திரமே அஞ்சறது. என்னன்னு இதிகாச புராணங்கள்லாம் தெரிஞ்சிக்காதவன் என்னை வஞ்சிச்சுடுவான், தாறுமாற அர்த்தம் சொல்லி என்னை வஞ்சிச்சுடுவான்னு சொல்கிறது. ஆன மாதிரி சாஸ்திரத்துக்கும் ஆணி வரும், அவளுக்கும் சாரத்தை கிரகிக்க மாட்டான். ஆனால் இவா என்ன பண்ணுவா, அந்த சாஸ்திரத்துக்கும் ஆணி வராத அந்த மகரந்தத்துலேருந்து அந்த தேனை எடுக்கிற வண்டு போல தேவமதுவாக இருக்கக்கூடிய எம்பெருமான அவள் எடுக்கிறாள். எடுத்து அந்த எம்பெருமான அவள் புஜிக்கிறாள். அது தேன் வண்டு எப்படி என்ன பண்ணுறது, தேனை கொண்டு அடையில் தேன் அடையாக சேர்த்து வச்சு எல்லாருக்கும் தேனை கொடுக்கறது. அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் அந்த தேனை பருகும்படியாக அது அந்த உபகாரத்தையும் பண்ணுறது. தான் மாத்திரம் அந்த புஷ்பத்திலேருந்து அந்த தேனை பருகலை, என்ன தான் அதை பருகி எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல அது அடையா, நான் அது சுலபமாக அது இது பண்ண முடியாது. அதை அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவாள் தான் அந்த எப்படி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் அப்படின்ற ரீதியில் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். சாதாரண மனுஷன்லாம் தேன் அடையில் போய் கை வச்சான்னா தேனி கொட்டி கை தான் ரணமாகுமே தவிர தேன் வராது. அப்படியே தேன் அவன் எடுத்தான்னா கூட தேன் மொத்தம் கீழே ஒழுகி தான் போகுமே தவிர அவனுக்கு பெற முடியாது. பகுமதி வியாகாத தூரஸ்தி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் அப்படின்ற மாதிரி அந்த தேன் நன்னா ரட்சிதம் ஆகப்பட்டிருக்கு. அவள் தான் அந்த தேனை நன்னா ரட்சித்து மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதனால்தான் வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கள் பேசும் படி அன்ன பேசியும் போவது. நீர் பேசி விண்ணாடு எப்படி சுலபம்னு நீர் ஞான வைராக்கியத்தினால நீர் எப்படி அதை இது பண்ணுறோ, அதை போல் எனக்கும் அந்த துவயத்தை பேசும்படி அன்ன பேசியும் போவது, எனக்காகவும் துவயத்தை நீர் உச்சரிக்கிறது அப்படின்னு. அதாவது இங்கே பிரார்த்திக்கிறான்னு இல்லை, பிரார்த்திக்காட்டாலே ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெற்றுட்டார். அதனால் ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கிட்டா இவனுக்கு தானாக மோட்சம் வரும். அப்படின்னு எப்படி வரும், இவனுக்காகவும் அந்த ஆச்சாரியன் ஒரு தடவை அந்த துவயத்தை உச்சரிப்பார். அதாவது இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆச்சாரியர் ஏதோ ஒரு மகான் இருக்கார் அப்படின்னு கை கூப்புவான், போச்சே வர்ச்சைலாம் அவரை பார்ப்பான், எதிரை பார்த்தான்னா சேவிப்பான், போச்சே வர்ச்சே அந்த ஆச்சாரியனுடைய திருமாளிகையில் எதனா கல் மண் எதனா குப்பை இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டு போவான். இந்த மாதிரி கிஞ்சித்து ஆச்சாரியனுடைய தோட்டத்தில் இருக்கிற கிளி அப்படியே அவர் சொல்கிற வார்த்தைகள் அந்த வீட்டில் இருக்கிறவெல்லாம் நன்னாதான வார்த்தைகள்லாம் சொல்லுவாள். அந்த வார்த்தைகள்லாம் அது கேட்டு சொல்லிச்சுன்னா ஆச்சாரியனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்படி ஆச்சாரியன் இடத்துல இருக்கிற பசு என்ன பண்ணும், அது கோமயம் கோமூத்திரம் அது பால் இது மூணும் தரத்தினால மேல் கொண்டு இருக்கிறது தானே நெய் அதெல்லாம் தயிர் அதெல்லாம் வர்த்தனால பஞ்சக வியாதிகளுக்கெல்லாம் அது பெருமாளுடைய திருவாராதனுக்கெல்லாம் தயிர் அமுது வெண்ணெய் அமுது பால் அமுது அப்படின்னு நெய் அமுதுன்னெலாம் பெருமாளுக்கு இப்படிலாம் அது கொடுக்குறதுன்னு அதனிடத்தில் ஆச்சாரியன் தானாக பறிவு கொள்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவளுக்காகவும் அந்த துவயத்தை உச்சாரணம் பண்ணுவார் அவர். அதனால தான் இவர் மோட்சம் வருது. அதனால் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே அப்படின்னு முடித்தார். அதனால் இப்படி இருக்கு. அதுதான் அங்கே சாஸ்திரம் சொல்லித்து பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயா தேனைவதே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லித்து. அதனால் இங்கே 5வது கைங்கரியமாக என்ன சொன்னார், அதுக்கு யோக்கியதை இல்லையாகில் என்னுடையவன் என்று அபிமானிப்பானொரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். இந்த மாதிரி ஒதுங்கி வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒதுங்கி வர்த்திக்க வேண்டும்ன்றது விதி இல்லாமல் செய்யலாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, விதிச்சுட்டா அதை கட்டாயம் யார் கேட்பானோ அவங்ககிட்ட தான் சாஸ்திரத்தை சொல்லலாம், கேட்காதவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை அனுஜ்ஞா கைங்கரியமாக சொல்லிருக்கிறதுனால இது சாஸ்திரம் ஆக்ஞா கைங்கரியத்தை தவிர மீதி எதையும் சாஸ்திரமே விதிக்காத ஆனதுனால
அதனால் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதனால் பண்ண வேண்டும்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கும் பண்ண வேண்டும். இப்போ இதிலேருந்து ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தெல்லாம் மேலே நாம் பார்ப்போம். ஏன்னா சரி, இவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆயிட்டானே, நாம் தான் ஆச்சாரியனை அண்டி சரணாகதி பண்ணிட்டோமே, முக்தி நிஷ்டை பண்ணிண்டாச்சு, இல்லை ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிண்டாச்சு, இல்லை அதான் இது ரெண்டு தான் இந்த மாதிரி பண்ணிண்டாச்சு. இப்படி இருக்குச்சே பாஷ்யக்காரர் எதுக்கு அந்திம தசையில் இவாளை கொண்டு இந்த மாதிரி இந்த கைங்கரியத்தை பண்ணலாம்னு சொல்கிறது? இனிமேட்டு அது பண்ண வேண்டிய காரியம் இருக்கா அதுக்கு அப்படின்னா, இவனுடைய யாவதாயுஷம் இந்த கைங்கரியத்தை பண்ணத்தான் பண்ணணும். அப்போ பண்ணணும்னு சொல்லச்சு ரெண்டு விதமான சந்தேகம். எதுக்காக அது பண்ணணும்? அதுக்கு தான் முதல்லையே சொல்லியிருக்கார். என்ன அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது பிராபியமான கைங்கரியத்திலே இவற்றை அன்வயிப்பிக்கும் அத்தனை அப்படின்னு ரெண்டாவது இதில் சொல்லிட்டேன். உபாயாம்சத்தில் அன்வயம் இல்லாவிட்டாலும் இல்லை, இந்த சாஸ்திரியமாக நடக்கிறதெல்லாம் உபாயாம்சத்தில் அன்வயம் கிடையாது, உபாய பூர்த்தி ஆயிடுத்து. இருந்தால் கூட பிராப்பியமான அங்கே பிராப்பியம் என்ன, நமக்கு பகவத் கைங்கரியம் தானே, அந்த பகவத் கைங்கரியம் இங்கேயே வழிச்சிறப்பாக கிடைக்கிறது. முக்தானுபூதி மிக தாஸ்யத்திமே முகுந்தா அப்படி, முக்தானுபூதி ரிக தாஸ்யத்திமே முகுந்தா அப்படின்ற மாதிரி அந்த பிராப்பியமான கைங்கரியத்தில் இதுதான் அன்வயிக்கணும். இங்கேயே அந்த கைங்கரியத்தினுடைய ஆரம்பம் நமக்கு அது அடிச்சோடா நமக்கு இருக்குது அப்படின்றத பண்ணணும்னு சொன்னேன். அதனால் சரி, அதனால் பண்ணும். யாவதாயுஷம் எப்படி பண்ண முடியும்? ஒரு ஆச்சாரியன் நம்முடைய வாழ்நாள் பூரா இருப்பாரா அப்படின்னு இந்த சந்தேகமெல்லாம் வருது. இதெல்லாம் நாம் நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன் ஷடகோபாதீநிதிவர்யான் பதே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீத்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.